வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்கு ஸ்பெஷல் ஹை. இவ்வளோ பெரிய பெட்டி பாருங்க. இதுல சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப ஹாப்பியான விஷயத்துக்காக வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போறேன் உங்களுக்கு. ஒரு வீடியோல ஒன்று தான் நான் காட்டுறேன், சரிங்களா? அது என்ன நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பாப்பாவுடைய பர்த்டேக்கு நாங்க போயிட்டு வந்தோம். அந்த பிட்டு வந்து இன்னும் நீங்க பார்க்காம இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த பாப்பாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டோடைய தாய் மாமாவுடைய 2வது பிள்ளை சூர்யா. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ வீடு கூட கட்டியிருந்தாங்க. நம்ம வந்து சின்ன ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்னா நான் சொல்லியிருந்தேன். குட்டி பாப்பாலாம் காமிச்சிருந்தேன். குட்டி பாப்பாக்கு பர்த்டே, அதுக்காக வீட்லயே குட்டியா சிம்பிளா செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்காக நம்ம கிளம்பி போறோம். ஸோ அந்த விளாகோட கண்டினியூஷன் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி. பாப்பாக்கு வந்து 2 ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். பெரிய பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். இந்த ட்ரெஸ் ரொம்ப கியூட்டா புஃப்னு அழகா இருந்தது. இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கோம். அழகா நேவி ப்ளூ கலர்ல. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1980. 1 year and few months இருக்கும். 15 monthsக்குள்ள அந்த பாப்பாக்காக வாங்கினேன். லாவெண்டர் கலர்ல கியூட்டா புஃப்னு இருந்தது, அழகா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டர் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த மாதிரி ஷோல்டர் வச்சது எல்லாம் புசு புசுன்னு இருக்கு. இந்த ஹீரோயின்ஸ்ல கையில அந்த மாதிரி புசு புசுன்னு ஷைன்லாம் டான்ஸ் அது மாதிரி ஏதோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே வந்து வீட்லயே சிம்பிளா செலிப்ரேட் பண்ணாங்க. வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, அங்கதான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். க்ளோஸ் ரிலேஷன்ஸோட நாங்க வந்து முடிச்சுக்கிட்டோம். நிறைய குட்டீஸ் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ல நம்ம போகும்பொழுது அங்கே எல்லா குட்டீஸும் சேர்ந்து விளையாடுறத பார்க்கும்போது நம்ம அம்மா அப்பாங்கெல்லாம் ஃபங்க்ஷன் கூட்டு போது நம்மளாம் நம்ம கசின்ஸோட இந்த மாதிரி தானே விளையாடிட்டு இருந்திருப்போம். இப்போ நம்ம பசங்க அந்த மாதிரி விளையாடுறாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. பாப்பாவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நவ்யா. ப்ளூ கலர் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்க. அவங்களுடைய நெத்தி சுட்டி, இயரிங், வளையல், அந்த கழுதுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த சோக்கர் மாதிரி அந்த மணிலேயே இருந்துச்சு. அது எல்லாம் ப்ளூல இருந்தது. அந்த ஃப்ளாரல்ல இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. கியூட்டா இருந்தாங்க அவங்க. பக்கத்துல ஷர்வன் நின்றுட்டு இருக்காரு அண்ட் தன்யா குட்டி பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தன்யாவை நல்லா தெரியும். குட்டி பாப்பா பிங்க் கலர் கவுன் வந்து தியா பாப்பா. தன்யா தியா வந்து பாத்தீங்கன்னா என் நாத்தனாரோட குழந்தைங்க, உங்களுக்கு தெரியும். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நானும் ஷர்வனும் தனியா கார்ல போயிட்டோம். ஜி வந்து ஒரு ஒர்க்கா வெளில போயிருந்தாங்க. டைம் ஆயிடுச்சு. பாதியில அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. முடியறதுக்குள்ள வந்துடணும்னு நினைச்சா எப்படியே வந்து அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. சூர்யா பக்கத்துல அவங்க வைஃப், அவங்க தூக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் 2வது குழந்தை, சின்ன பாப்பா. அவங்க பேரு பவ்யா. பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நல்லா முடிஞ்சு அன்னைக்கு பிரியாணி தான். குழந்தைங்களுக்கு எல்லாம் ஊட்டிட்டு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு குழந்தைங்களை கூட்டிட்டு இருந்தோம். ஷர்வனுக்கும் சேர்த்து ஊட்டிட்டு இருந்தேன், பாப்பாக்கும் சேர்த்து. பர்த்டேகள் பயங்கர அழகா. நெத்தி சுட்டியை சரி பண்ணணுமே. நெத்தி சுட்டி நேரா இருக்கணும். பூலே நெத்தி சுட்டி உனக்கு. பூலே நெத்தி யார் வாங்கி கொடுத்தா? அப்பாவா அம்மாவா? சித்தி அம்மாவுமா. அதான் அழகா இருக்கிற. அப்பா வாங்கி இருந்தா அப்படிதான். அப்பாங்கனா அவ்வளவுதான். சித்தி அம்மா தான் அழகா இருக்கிற நீனு. கேக்கும் ப்ளூ, எல்லாமே ப்ளூ. வெண்ணிலா ஃபிளேவரா? சாப்பிடு சாப்பிடு, அத்தைகிட்ட சாப்பிடு. குட்டியை நாங்கள் ஒரு ஃபேமிலி பிக் மாதிரி எடுத்துக்கிட்டோம். தியாவோட ட்ரெஸ் பாருங்களேன், இவ்வளோ புஃப்னு இருக்கு. ஏஞ்சல் மாதிரி இருக்குல்ல அந்த ட்ரெஸ்ஸே. எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க எல்லார் பேரும் பாருங்களேன், தன்யா, தியா, நவ்யா, பவ்யா, எல்லாம் யான்னு முடியும். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். The next day. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு என்ன தீ காட்டலாம்? என்ன நீ காட்டணும் அதை காட்டலாம்டா. சரி, நான் வந்து இதுல இருந்து ஓபன் பண்ணிட்டு ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க என்னன்னு பார்த்துலாம். இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறது ஒரு மிக்ஸி தான். மிக்ஸி தான் இப்ப ரீசெண்டா வாங்கினீங்களே, இன்னொரு மிக்ஸி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ்க்காக தான் இந்த மிக்ஸி நான் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்றத நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண மாட்டேன். ஃபியூச்சர் வீடியோ நான் கண்டிப்பா சொல்றேன். சொல்லும்போது நீங்க மனசார சந்தோஷப்பட்டு எனக்கு பிளஸ் பண்ணுவீங்க. சோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் முக்கியமான 2-3 கேசி ஃபேமிலியன்ஸ் நீங்க வாங்குற ப்ராடக்ட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, கம்மியான விலையில ஆனா நல்ல ஸ்பெசிபிகேஷன்ஸ் நிறைய நல்லதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. 900 வாட்ஸ் மிக்ஸி. இதை விட கம்மியா நல்ல பிராண்ட்ல எனக்கு நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கல. இது 900 வாட்ஸ் மிக்ஸி. நான் தேடி பார்த்ததுலேயே எனக்கு ரிவ்யூலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுலேயே குறைந்த விலையில இந்த மிக்ஸி தான் சூப்பரா இருந்தது. வாட்ஸ் அதிகமா இருக்கும்போது சட்னி எல்லாம் சீக்கிரமா அரைச்சு கொடுத்துரு, தேங்காய்லாம் நல்ல வழிவழின்னு அரைச்சு கொடுத்துட்டா நல்லது தானே நமக்கு. அதுக்காக தான். ஸோ நான் இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அகாரோ மிக்சர் கிரைண்டர் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ராயல் 900 வாட்ஸ் மோட்டரோட வருது. அது மட்டும் இல்லாம 100% காப்பர் மோட்டர்ல வருது. இதுல வந்து லோ, மீடியம், ஹைன்னு 3 ஸ்பீட்ஸோட உங்களுக்கு வருது. அண்ட் விப்பிங்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
நம்ம பல்ஸ் கொடுப்போம்ல அந்த மாதிரி இதுல விப் ஆப்ஷனுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டர்டியான சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 3 ஜார்ஸோட வருது. பெருசு 1.75 லிட்டர்ஸ் வெட் கிரைண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் சட்னி எல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னது பாத்தீங்கன்னா 400 ml ஜார்ல வருது. ட்ரை மசாலா எல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம மிக்சர் ஜாருக்கும் அந்த மோட்டருக்கும் நடுவில் இந்த கப்ளர் இருக்கும் பாத்தீங்களா, இது வந்து நல்லா டியூரபிளான கப்ளரா இருக்கு. இந்த மாதிரி ஹெவியான கப்ளர் நான் பார்த்ததே கிடையாது. செம்ம குவாலிட்டியா இருக்கு. நான் பார்த்த மிக்ஸி ஜார்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இவ்ளோ ஸ்டர்டியா இவ்ளோ குவாலிட்டியா இவ்ளோ வெயிட்டா நான் பார்த்ததே கிடையாது. சத்தியமா சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருக்கு இது. அண்ட் இதுல ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுமே இருக்குது. ஸோ தாராளமா நம்ம அடிச்சு யூஸ் பண்றதுக்கு, ரெகுலரா அவசரமா சமைக்கும் போது யூஸ் பண்றதுக்கு பர்ஃபெக்டான ஒரு மிக்ஸி. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெசிபிகேஷனோட இது விலை கம்மியா கிடைக்கிறது இந்த ஒரு மிக்ஸி தான் இருந்துச்சு. இந்த அகாரோ மிக்சர் கிரைண்டர் சூப்பரா இருக்குது. நான் வந்து கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு இது ரொம்ப பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்னு சொல்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம கிச்சனுக்கு எடுத்து போயிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சூப்பரான ரெசிபியும் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் ஓட சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அஜி கிட்ட. அப்புறம் என்ன சொன்னேன்? சிக்கனு, பூண்டு, சிக்கனு, பூண்டு வைக்கிற விலைக்கு பூண்டு வேணுமா? வேற வழியே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாம ஒரு நான்வெஜ்ஜும் ஓடாது. நான் இத்தனை மாசம் கழிச்சு நான்வெஜ் சமைக்கிறேன். நான்வெஜ் இஞ்சி பூண்டு இருந்தாதான் அந்த மனம், எனக்கு அந்த மனம் ரொம்ப பிடிக்கும். இப்ப பார்த்து பூண்டு விலை ஏறிடுச்சு. வேற வழியில கொஞ்சமா வாங்கி இஞ்சி பூண்டு அரைச்சுதான் ஆகணும். இருக்கிற பூண்டெல்லாம் உரிச்சு வச்சு இங்க பாருங்க. பூண்டு வந்து நான் நேற்று நைட்டே உரிச்சிட்டேன். இஞ்சி வந்து இங்க அழகா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் என்ன வாங்குனீங்க? பூண்டு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் வாங்கிருக்கேன். அவ்வளவுதான். இத வாங்க போனாரு. அதுக்குள்ள நான் என்னடா வாழை பார்த்திருக்கேன்னு பாருங்க. இந்த இவ்வளவு இஞ்சி கிளீன் பண்ணி கட் பண்ணி இங்க வச்சாச்சு. அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு பிரியாணிக்கு செய்வோம்ல, அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்க ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்டும் ரெடி பண்ணி வச்சு அரிசி எங்க ஊற போட்டேன். இங்க இருங்க இத பாருங்க. இங்க பாருங்க, அரிசியை எங்க ஊற போட்டேன். கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன். எல்லா இன்கிரீடியன்ஸும் எங்க தயாரா இருக்கு. சரிங்களா? பப்பாயாவும் வந்துட்டு லைட்டா நல்லா பழுத்துட்டு இருக்கு. இதுக்கு மேல விட்டாக்க ரொம்ப பழுத்து வீணாயிடுவான் கொஞ்சோண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இவ்வளவு வேலையை செஞ்சு பிடிச்சிருக்கேன். ஒரு சிக்கன் வாங்கிட்டு வர இவ்வளவு நேரம். சிக்கன் வாங்குறதா? சிக்கன் கேட்டா சிக்கன் என்ன ரெடி ஆகுமாடா? இருந்து குஞ்சு பொரிச்சு அதை பெருசா வளர்த்து அதுக்கப்புறமா அதை கலந்து வெட்டி வாங்கிட்டு வந்திருக்காரா என்னன்னு தெரியல. ஆமாண்டா. என்ன இருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பீங்கல்ல, ஒத்தால செய்யாம நான் செஞ்சிருக்கேன்ல. சிக்கன் நான் நினைச்ச சிக்கன் வந்துருமா? அவன் கழுவி கட் பண்ணி தர வேணாமா? கூட்டமா கடையில கூட்டல இல்ல, அதனால ஒரு கோழி கட் பண்ணணும்லடா, கட்லாம் பண்ணி தரணும்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி அரைக்கிறீங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு வீடியோல காமிக்கும் பொழுது கூட இது கூட இதை சேர்த்துக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க, அது பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க சொல்லியிருந்தீங்க. எதுவுமே தேவையில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுல இஞ்சி பூண்டு மட்டும் இருந்தா போதும், வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நல்லா கழுவிட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரைனா ஈரப்பதம் இல்லாம பாத்துக்கோங்க. தண்ணி ஊத்தாம நல்ல மிக்சியில நல்லா பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அரைச்சிருங்க. அப்படி அரைச்சாலே போதுமானது. இது கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஏர்டைட் கண்டெய்னர்ல, சுத்தமான கண்டெய்னர்ல கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல 2 பாக்ஸா ஸ்பிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணுத்த மட்டும் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டெம்பரேச்சர் மாறும்போது கெட்டு போயிடும். வெளில வைப்போம் உள்ள வைப்போம், வெளில வைப்போம் உள்ள வைப்போம். ஸோ 2 பாக்ஸா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கெட்டு போகாது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இஞ்சி ஒரு 4-5 துண்டு வந்து கூட இருந்தா நல்லா இருக்கும். இது வந்து முழு பூண்டு, சின்ன வெங்காயம் மாதிரி ஒத்த பூண்டா இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஒத்த பூண்டா அவனை விட கொஞ்சம் அதிகமா இஞ்சி வந்து வச்சிருக்கேன். சம அளவு எடுத்துக்கலாம், இல்ல கொஞ்சம் கூடுதலா இஞ்சி எடுத்துக்கலாம், ருசியா இருக்கும். இந்த வேலையெல்லாம் செஞ்சே நான் டயர்டாயிட்டேன். பப்பாயா ஜூஸ் போட போறேன், குடிக்கிறீங்களா? வேணாம். வேணாமா? போட்டோன்னு கேட்க கூடாது. நான் கரெக்டா அளவா போட போறேன். சரி போடு குடிச்சிக்கலாம். இப்ப நான் என்னெல்லாம் இங்க வச்சிருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறீங்க வாங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து 3 கப் நான் இங்க வந்து ஊற வச்சிருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காவை நீட்டா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். காரக்குழம்புல போடுற மாதிரி மொத்தமா கத்திரிக்காவை போட்டுறாதீங்க. பிரியாணிக்கு கத்திரிக்காய் செய்யும்போது இந்த மாதிரி நீட்டு வாக்குல போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பாயில்டு எக் செஞ்சு உரிச்சு எடுத்து வச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான லெமன், பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய்க்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 2 இங்க வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு மிளகு, வெந்தயம், சீரகம் வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எல்லாம் போட்டு அரைக்கும். நான் உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சமையல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு லைட்டா டயர்டா ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து போய் கொஞ்ச நேரம் உட்காந்து காத்து வாங்கிட்டு ஒரு டீ குடிக்கிறதோ, பிஸ்கெட் சாப்பிட்றதோ, இல்லை ஃப்ரூட் சாப்பிட்றதோ, ஜூஸ் சாப்பிட்றதோ, ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு உங்க ஃபேமிலியோட ஹெல்த்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த்தை பாருங்க. நடுவில் கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுத்து செய்யுங்க. ஒன்னும் அவசரம் கிடையாது. சப்போஸ் அவசரமா வேலை செய்யும்போது கூட காலங்கத்துல ஏதாவது ஒன்று நீங்க உங்க வயிற்றுக்கு சாப்பிட்டு அப்புறம் செய்யுங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஜூஸ் செய்ய போறேன். வாங்க பாருங்க. சாப்பிட்டுட்டு தான் நான் சமைக்க போறேன். அவர் லேட்டா வந்திருக்காரு, அதனால நம்ம ஜூஸ் சாப்பிட்டுட்டு திரும்ப சமைப்போம். புது அகாரோ மிக்சர் கிரைண்டர்ல நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பப்பாயா ஜூஸ் போட போறேன். செம்ம ஹெவியா இருக்குப்பா இந்த ஜாரு. வெயிட்டான ஜாருடா. நான் இந்த மாதிரி ஜார் இவ்வளவு கனமா ஜூஸ் கல்லெல்லாம் இருக்கும்ல, நல்லா அது மாதிரி இருக்கும். ஜூஸ் கடலாம் எங்கப்பா பிளாஸ்டிக்ல தானே வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக்ல வச்சிருப்பாங்க, ஆனா கீழே அடியில என்னமோ மிஷின் மாதிரிலாம் வச்சிருப்பாங்களா, அது மாதிரி இருக்கணும். என்னென்னவோ மிஷின்
ஜூஸ் அரைக்கிற மிஷின். தெரியாமல் ஒரு பீஸை பெருசாக போட்டு வச்சுருக்கேன்ப்பா. நல்லா பழமாக இருக்க பீஸெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் காயாக இருக்கிறத நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னிக். ஸோ தேவையான பப்பாயா பீசஸ் வந்து உள்ளே போட்டேன். கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பப்பாயா ஜூஸ் வந்து சில பேருக்கு பப்பாயா சூடுன்னு வெயில் காலத்தில் மில்க் ஆட் பண்ணும்போது அந்த சூடை வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிடும். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சுகர் ஆட் பண்ண மாட்டோம், அப்படியே குடிச்சிருவோம். அந்த ஸ்வீட்டே நல்லா பழுத்த பழம் தான், அதுவே போதும். ஸோ லாக் பண்ணியாச்சு, நம்ம அரைச்சிடலாம். ஐயோ என்னடா பட்டு அரைச்சிருச்சு. பல்ஸ் தான் ஜி கொடுத்தேன் நானு, வெறும் பல்ஸ் தான் ஜி கொடுத்தேன் நானு. அரைச்சிருச்சா? ஓ செம்ம கிரீமியா இருக்கு, செம்மையா இருக்கு. செம்ம பல்பியா இருக்கு பாருங்க. பல்பி ஜூஸ். கிளாஸ் எடுக்கிறேன். என்ன கிளாஸ் ஜி வேணும் உங்களுக்கு? நார்மல் கிளாஸ் ஓகேவா? ஜூஸ் கிளாஸ் எடுற. இந்த தண்ணி கடைங்க வைக்காதீங்க, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் எப்பவுமே அவர் சொல்லியிருக்கேன். ஒரு தள்ளி விடு. நான் வச்சேன்னா கையோட அதெல்லாம் அந்த இடத்துல வச்சிருங்க. இது பாருங்க, இதெல்லாம் பிடிக்கிறீங்களா? ஷேக் மாதிரி இருக்கு. ஷேக்கா? என்ன ஷேக்கு? மில்க் ஷேக். நல்லா திக்கா பல்பியா சூப்பரா இருக்கு. ஐயோ நல்லா இருக்கு. இதே மாதிரி மேங்கோ சீசன் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும், ஒரு 2 மாசத்துல. வெயிட்டிங். வருஷம் பூரா மேங்கோ சீசனுக்காக வெயிட் பண்ற ஆள் நீங்களான்னு எனக்கு சொல்லுங்க. நான் அப்படிதான் வெயிட் பண்ணுவேன். நான் இதை சிப் பண்ணி டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கத்திரிக்காய் தாளிச்சு ஒரு ஓரமா வச்சிட்டோம்னா நம்ம பாட்டன் டவரை போட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் பிரியாணிக்கு. அதுக்கு கடாயை வந்து இங்க சூட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சொம்படுத்து கவுத்துற வேண்டியதுதான். நல்லெண்ணெயில செஞ்சாதான் அது ருசியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காவை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு கிரேவி செய்ய ஆரம்பிப்போம். ஒரு 50% வந்து இதுலயே குக் ஆயிடணும். கலர் வந்து லைட்டா மாறி வரணும். சூப்பர் கலர் வச்சு செம்மையா இருக்கு பார்க்கவே. வதக்கிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு இதுலயே நம்ம வந்து கிரேவி தாளிச்சிடலாம். ஒரு 70% குக்கான கத்திரிக்காவை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சாச்சு. அதே எண்ணெயிலேயே மிளகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை லைட்டா டாப்ல மட்டும் கீறி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சிகப்பு மிளகாய் தூளும் தனியா தூளும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது காஷ்மீரி மிளகாய் தூள், காரம் கம்மியா தான் இருக்கும். ஒரு வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா பெரிய தக்காளியா இருந்தா 1 இல்லனா 1.5 தக்காளி மீடியம் சைஸா இருந்தா ஆட் பண்ணி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்ல அந்த ஜார்ல இருந்ததை வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிடலாம், ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சொன்ன எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமா திக்கா கரைச்ச புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து திக்கா கரைச்சி சேர்த்துட்டு கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்குள்ள அதுக்கு ஒரு பவுடர் வந்து அரைச்சுக்க போறோம். 3 to 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளை சேர்த்து நான் ஃபர்ஸ்ட் வந்து விப் பண்ணிக்கிறேன் ஒரு 2-3 வாட்டி. அதுக்கு அடுத்தது நான் வந்து நல்லா கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கோர்ஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப பவுடரியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டா ஒரு 2 நிமிஷத்துல இந்த புளி வாசனை எல்லாம் போயிடும். கரெக்டா நம்ம இதை அரைக்கிறதுக்கும் அதுக்கும் சரியா இருக்கும். நம்ம அரைச்ச மொத்தத்தையும் எடுத்து அதில் கொட்டிட்டு 2-3 வதக்கி 1 மினிட் கழிச்சு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படியே ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி மட்டும் மேலாப்புல தூவி இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தயாராயிடும். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி செம்ம கன்சிஸ்டன்சில செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணிக்கு நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். சூடாயிட்டு இருக்கட்டும், தாளிச்சிடலாம். 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். முழுசா 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெரிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயம் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணும்போது எவ்வளவு அரைக்கிறீங்களோ அதை விழுதா அரைச்சி எடுத்து வச்சிருங்க. லாஸ்ட்ல கொஞ்சம் இருக்கிற மிக்ஸி ஜார்ல தண்ணி எல்லாம் போட்டு கலக்குறீங்கன்னா இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணிடுங்க. நான் அப்படிதான் கொஞ்சம் தண்ணியில ஆட் பண்ணிட்டேன். அந்த தண்ணியெல்லாம் கலந்தீங்கன்னா வலிச்சு வைக்கிற நீங்க கையெல்லாம் போட்டு வலிச்சு வச்சீங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ மேலே நல்லபடியா இருக்கிறத எடுத்து வச்சு மீதியை வந்து டக்குனு இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்க அன்னைக்கு சமைக்கல அப்படின்னாக்கா அது தனியா தண்ணி கலந்து கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டு மறுநாள் அதை யூஸ் பண்ணிடுங்க. தனியா இருக்கிற இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள், தனியா தூள், பிரியாணி மசாலா தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 4 தக்காளி, பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பாவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பா ஆட் பண்ணி சமைக்கும் போது சீக்கிரமா அந்த தக்காளி எல்லாம் வதங்கறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 1/4 கப் அளவுக்கு கெட்டியான புளிக்காத ஃப்ரெஷ் தயிரை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு முழு சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். 1.5 கிலோ கிட்டத்தட்ட இருந்திருக்கும். 1.5 கிலோ சிக்கனுக்கு நான் வந்துட்டு 700 to 750 கிராம்ஸ் தான் பாஸ்மதி அரிசி இன்னைக்கு எடுத்திருந்தேன். 1/2 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் போடுங்க. அந்த மாதிரி டபுளா இருந்துச்சுன்னா ரொம்ப ருசியா இருக்கும். அவ்வளவு செய்ய முடியாது, வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் அரிசிக்கு சமமா
அதாவது சிக்கன் 1/2 கிலோனா 1/2 கிலோ சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய பாத்திரத்துல அரிசி அளந்திருந்தேன். அதே பாத்திரத்துல 1.5 கப் அளவுக்கு தண்ணியை சுடு தண்ணியா வச்சு நான் ஊத்திருக்கேன். அதை ஊத்தி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு உடையாம பார்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா தலபலன்னு கொதிச்சு அரிசியும் தண்ணியும் சமமா வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உப்புலாம் டெஸ்ட் பண்ணி உப்புல அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 கல் தூக்கல உப்பு போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா வெந்து வரதுக்கு சரியா இருக்கும். இப்போ வந்து சரியா இருக்கு. அந்த 1 கல் தூக்கலுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுடலாம். அந்த உப்பு தூக்கலா இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது அந்த அரிசி சிக்கன்ல உப்பு எழுத்துருமோ அப்ப பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும். அரிசியும் தண்ணியும் சமமா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு சிம்ல வச்சுட்டு ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க, சீட்ஸ் இல்லாம. கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லியும் மேலாப்புல போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து மேலாப்புல விட்டுட்டு லைட்டா பேருக்கு ஒரு மிக்ஸ் உடையாம ஜாக்கிரதையா கொடுக்கணும். கொடுத்துட்டு டக்குன்னு மூடியை போட்டு மூடிடுங்க. உங்களோட வீட்லயே சின்ன பர்னர் எதுல இருக்கோ அதை ஆன் பண்ணி ஃபுல் சிம்ல வச்சுட்டு இந்த பிரியாணியை தூக்கி அது மேல போட்டுட்டு அதுக்கு மேல ஹெவியான வெயிட்டை வச்சிருங்க. நான் இங்க வந்துட்டு சுடு தண்ணி வச்சிருக்கேன். மேல இருந்து அந்த ஹீட் கொஞ்சம் கிடைக்குமா, நல்லா ட்ரையா சூப்பரா வெந்து வரும் உங்களுக்கு. அதனால கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இன்வெர்டர்ல தான் ஓடிட்டு இருக்கு. நானும் ஜியும் தம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தம்மா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நாங்க வெளில போயிருந்தோம். போயிட்டு இலை வாங்கிட்டு வந்தோம். இதுக்கு மேல பொறுக்க முடியாது, பிரியாணி நம்ம கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி நம்ம உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். செம்மையா வந்திருந்தது. எப்பவுமே அந்த பிரியாணி போட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா குச்சி குச்சியா இருந்துச்சுன்னா நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் சிக்கனும் நல்லா வெந்து வந்திருந்தது. ஆனா உடையாம இருந்தது பீசஸும் பாஸ்மதி அரிசியுமே. ஆனா நல்லா வெந்து இருந்தது. ரொம்ப பர்ஃபெக்ட் பிரியாணி, பர்ஃபெக்ட் டெக்ஸ்டர் அண்ட் ஃபிளேவரா இருந்தது. சூப்பரா இந்த வாட்டியா வந்திருக்கு. நான் பிரியாணி சாப்பிட போறேன். அதுவும் இலையில வாழை இலையில வச்சு சாப்பிட போறேன். சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மாசம் ஆச்சு இல்லையா? அதுவும் என் கையால சமைச்சு நான் சாப்பிட போறேன். வாங்க பாக்கலாம். கஷ்டப்பட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்றதுக்குள்ள கரண்டே ஆஃப் ஆயிடுச்சு. எங்களுக்கு வேர்வை ஆயிடுச்சு. கரண்ட் வந்தோன்னு சாப்பிடலாம் நினைச்சோம். அதுக்குள்ள ஷர்வினே ஸ்கூல்ல இருந்து வந்துட்டோம். எவ்வளவு லைட் ஆயிடுச்சு பாருங்க. நார்மலா சமைக்கிறது 1 ஹவர்ல சமைக்கிறோம் அப்படின்னாக்கா ஷூட் பண்ணிட்டே சமைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். மத்ததெல்லாம் இறக்கட்டி மத்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிடுச்சு. சரி ஷர்வினோடய சாப்பிடலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். இங்க வந்து இத்தனை நாள் கழிச்சு நான் வந்து சாப்பிடறதுனால இலையில தான் நான் சாப்பிடுவேன். இலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இலையை வாங்கிட்டு வந்துட்டாரு. நீங்க பாத்துருப்பீங்க. சோ இலையில வந்து நான் அழகா பரிமாறிடுறேன். வாங்க பாக்கலாம். நீங்க எப்படி வந்துட்டீங்கன்னு வைங்களேன், பாக்குறவங்களுக்கு அவங்களே சாப்பிடுற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஹை குவான்டிட்டியில பிரியாணி செய்யும் பொழுது அந்த பர்ஃபெக்டா அது வருதான்றது ஒரு டவுட் இருக்கும். நம்ம வேற இன்னைக்கு சாப்பிட போறோமா, அதனால சொதப்பிடக்கூடாது கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது ஓவர் எக்ஸாசரேட் மாதிரி இருக்கலாம். நான் வந்து என்னங்க சொல்றது, ஒரு தீவிர பிரியாணி ஃபேன்னு சொல்லலாம். நிறைய சாப்பிடுவேன்லாம் கிடையாது. ஒரு வாயும் ரசிச்சு சாப்பிடுவேன். ஒரு பிரியாணி ஃபுல்லா எல்லாம் என்னால சாப்பிட முடியாது. பாதி பிரியாணி என் வீட்டுக்காரர்கிட்ட தான் தள்ளுவேன், ஹோட்டலுக்கு எல்லாம் போனா கூட. ஆனா ரசிச்சு சாப்பிடுவேங்க. பிரியாணி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் பிரியாணி லவர்னு சொல்லலாம். சோ இலையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் அண்ட் லெமன் பீசஸ் வந்து பரிமாறிட்டு சிக்கன் 65 வச்சுட்டு கத்திரிக்காய் தொக்கு நல்லா எண்ணெய் வழிய இருக்கணும், அந்த நல்லெண்ணெய் ஃபிளேவரோட இருக்கணும், அதை பரிமாறிட்டு கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வேக வச்ச முட்டையும் பரிமாறிட்டு உதிரியா இருக்க அந்த பிரியாணி இலையில சுட பரிமாறும் போது அந்த ஃபிளேவரே தனிதான். அதுவும் அந்த லெக் பீஸ் மறந்துடவே கூடாது. அதையும் நம்ம மேல வச்சிடணும். ரொம்ப நாள் கழிச்சு நான்வெஜ் சாப்பிடறதுனால கொஞ்சம் ரசம் இருந்தா நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமா ஒயிட் ரைஸும் மிளகு ரசம், அரைச்சு விட்ட மிளகு ரசம் வந்து வச்சிருந்தேன். இதுதான் இன்னைக்கு மெனு. ஒரு வாழைப்பழமா வச்சிருக்கேன். வீட்டுல இருந்துச்சு அதனால உங்களுக்கு காட்டலாமேன்னு வச்சிருக்கேன். இல்லன்னா அதெல்லாம் வச்சிருக்க மாட்டேன். வாழைப்பழம் நமக்கு எதுக்கு பிரியாணி இருக்கும் போது. செம்மையா இருந்தது. இந்த வீடியோல காமிச்ச ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா பை.